எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, என் நெத்தி பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமாம், கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். கொஞ்சமாவது நல்ல புத்தி கொடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்தேன். என்ன அப்படின்னா, மனுஷங்க யாருமே நல்ல விதமாக யார்கிட்டையும் பழகிறதில்ல. எல்லாரும் ஒரு தேவைக்காக பழகிறாங்க. ஆனால் அது பழகிற நமக்கு தெரிய மாட்டேங்குது. லைஃப்பில் 1000 செருப்படி வாங்கினாலும் நமக்கு அந்த புத்தி வந்து மறுபடியும் அப்படி தான் போகுது. அதனால அந்த புத்தியை கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கு என் மனசுக்கு சொல்லு கடவுளே அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உண்மையாகவே பழகுங்க. இல்லை எனக்கு பிடிக்கல, பேச பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பழகாதீங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா கூட நீங்கள் ஓப்பனாக கூட கேட்டு கூட நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், பழகிக்கலாம், கேட்டுக்கலாம். பட் அதுக்காக ஒன்று சொல்லி நம்ம பேசி பழகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து திருப்பி தூக்கி போட்டு பேசுகிறதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அது வந்து வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் நிறைய செருப்படி வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் திருந்திருங்க, நானும் திருந்திடுறேன். ரொம்பவே தேங்க்ஸ். நன்றி.